தொழிலதிபர் சேகர் ரெட்டிக்கு கோடி கோடியாக பழைய ரூபாய் நோட்டுகளை புதிய ரூபாய் நோட்டுகளாக மாற்றிக் கொடுத்ததாக பிரபல ரியல் எஸ்டேட் அதிபர் பரஸ்மால் லோதா கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கொல்கத்தாவைச் சேர்ந்த தொழிலதிபரான பரஸ்மால் லோதா வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல முயன்றபோது மும்பை விமான நிலையத்தில் வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். தமிழகத்தில் 145 கோடி ரூபாய் பதுக்கியதாக கைதான சேகர் ரெட்டி மற்றும் டெல்லியில் 13 கோடி ரூபாய் பதுக்கியதாக சிக்கிய ரோஹித் டாண்டன் ஆகியோருக்கு தொழிலதிபர் பரஸ்மால் லோதா நெருங்கிய நண்பர் என்பது அமலாக்கத்துறையினரின் விசாரணையில் தெரியவந்தது. மேலும் சேகர் ரெட்டி மற்றும் ரோஹித் டாண்டனுக்கு தொழிலதிபர் பரஸ்மால் லோதா சுமார் 25 கோடி ரூபாய் பழைய நோட்டுகளை புதிய நோட்டுகளாக மாற்றிக் கொடுத்ததற்கான ஆவணங்கள் சிக்கியதால் அவரை கைது செய்திருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.